வணக்கம். இன்னைக்கு மட்டன் தொக்கு செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது முளைஞ்சது தான் வாங்கினேன். இது நல்லது தான் உடம்புக்கு, அதனால இதை தூக்கி போட வேண்டாம். முளைஞ்சதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் போட்டு செய்யலாம், சின்ன வெங்காயமும் போட்டு செய்யலாம். இப்போ நம்ம சாம்பார் வெங்காயத்தை போட்டு செய்கிறோம். அதனால சாம்பார் வெங்காயம் 100 கிராம், 1/4 கிலோ மட்டனுக்கு 100 கிராம் சாம்பார் வெங்காயம், 100 கிராம் தக்காளி போட்டுக்கிறேன். மட்டன் 1/4 கிலோ போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் போடுறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன், கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். முதல்ல ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தனியா போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், கடல் பாசி, தாமரைப்பூ சும்மா ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை சின்ன துண்டு தான். இதை நம்ம பச்சையாக அரைச்சிக்கலாம். 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயை பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெயில் 2 பிரிஞ்சி இலை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அரைச்ச விழுத போட்டுக்கிறேன். பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச மட்டனை இதுல ஊத்திக்கலாம். வேக வச்ச மட்டனை நம்ம இதுல ஊத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் மட்டன் தொக்கு. அருமையா சூப்பரா இருக்கும். இந்த மட்டன் தொக்கு எல்லா ஆட்டுக்கறி வாங்கினேன். அதான் 5 விசிலே நல்லா வெந்துடும். முத்த நாட்டுக்கறியாக இருந்தால் ஒரு 7-8 விசில் விடணும். இது சாதத்துக்கு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்லாம், ரசம் சாதம், தயிர் சாதம், எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இந்த தொக்கு நாங்கள் இன்னைக்கு கம்மன் சோறுக்கு தான் சாப்பிட போகிறோம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கம்பு சோறு. இப்போ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம பாரம்பரிய உணவு போயிடுது, அதை புதுசாக கொண்டு வரணும் தான் நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். கம்பு, சோளம், தெனை, வரவு, குதிரைவாளி எல்லா சாதமும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த மட்டன் தொக்குக்கு கம்பு சோறு தான் செஞ்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. இது என் மருமகள் சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.